இந்த ஸ்ட்ரைக் எதனால் காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா ஓடிடி, தியேட்டர், ப்ரொடியூசர் இது மூணுத்துக்கும் சின்ன ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்கு. என்ன பஞ்சாயத்துன்னு ஆக்சுவலி பார்த்தா, கோவிட் முன்னாடி பார்த்தா தியேட்டரோட பிஸ்னஸ் ஃபார்ம்லாம் வேறு மாதிரி இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாருமே தியேட்டருக்கு வந்தாங்க, பார்த்தாங்க, போனாங்க. சின்ன படமும் நல்லா வந்து சக்ஸஸ் ஆச்சு. ஃபிலிம்ஸ் லைக் மாநகரம், சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் எல்லாமே, சூதுக்கவும், பீட்சா, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிலிம்ஸ் கூட நல்லா ஒர்க் ஆச்சு. இது ப்ரீ கோவிட். பட் கோவிட்க்கு அப்புறம் பார்த்தா ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் வந்து நடக்குது. அந்த ஸ்ட்ரக்சரல் ஷிஃப்ட் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா, கோவிட் டைமில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் எல்லாமே வீட்டில் தான் வந்து நம்ம படம் பார்த்தோம், எல்லாமே நம்ம வீட்டில் தான் பார்த்தோம். ஸோ அதனால் என்னாச்சுன்னா, இந்த கோவிட்க்கு அப்புறமா பிளாட்ஃபார்ம்ஸ், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸோட ஆதிக்கம் பயங்கரமாக அதிகம் ஆரம்பிச்சு. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஸ்டார்டட் டிமாண்டிங் இப்படி தான் படம் ரிலீஸ் பண்ணோம், அப்படி தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ ஹாலிவுட்டில் பார்த்தாக்கா ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க தியேட்டருக்குலாம். ஏன்னா 6 மாதம் டைம் ஆனால் தான். ஸோ ஓகே, இப்போ என்ன டிமாண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா, ஓடிடி வந்து என்ன சொல்கிறாங்க, 4 வீக்ஸ்க்குள்ளே படத்தை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து பாலிவுட்டில் 8 வாரம் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரதில்லை. நான் கோவிடுக்கு அப்புறம் பேசின மாதிரி ஆடியன்ஸ் கம்மியாயிட்டாங்க. எல்லா படம் ஓடிடியில் வருது, எதுக்காக போய் நம்ம பார்க்கணும். இன்னொன்று வந்து இது எக்கானமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் அதில் இருக்குது. என்னென்னு பார்த்தாக்கா, இன்றைக்கி எக்கானமியே ஒரு மாதிரி ஒரு ட்ரபிள்டாக இருக்குது. வார் அங்கே நடக்குது, ஐடி இண்டஸ்ட்ரி டவுனாக இருக்குது, வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, திடீர்னு ஒருத்தருக்கு வேலை போயிடுது. இப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கும்போது திடீர்னு வேலை போயிடுச்சு அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ தியேட்டருக்கு போனோம்னாலே ஒருத்தருக்கு கிட்டத்தட்ட பார்த்தாக்கா 2000 ரூபாய் ஒரு ஃபேமிலி கம்மியாக ஒரு படம் பார்க்கவே முடியாது. டிக்கெட்ஸ்லேருந்து, பாப்கார்ன்லேருந்து, பசங்களோட போனால் பாப்கார்ன் வாங்கணும், ஒரு டோனட் வாங்கணும், ஒரு பஃப் வாங்கணும், ஏதோ ஒன்று அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 ரூபாய் ப்ளஸ் ஆகிடுது. சென்னையிலேயே ஹைதராபாடு, பாம்பேலாம் போனால் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் 5000 ரூபாய் கூட ஆகும் ஒரு ஃபேமிலிக்கே. ஸோ இதெல்லாம் விட்டுட்டு எல்லோரும் வீட்லேயே ஹோம் தியேட்டர் செட்டப் ஒன்று பண்ணிட்டு வீட்லேயே இன்றைக்கி எல்லோரும் படம் பார்க்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ இந்த ஒரு ஸ்ட்ரைக் வந்து நடக்குது. என்ன டிமாண்ட்ஸ்னாக்கா 8 வீக்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தியேட்டர் சைடில் சொல்கிறாங்க. ஆனால் ப்ரொடியூசர் சைட்லேயும் நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னென்னு பார்த்தா இன்னைக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஹை ஆகிடுச்சு, பேமெண்ட்ஸ் ரொம்ப ஹை ஆகிடுச்சு. ஸோ அப்படின்ற சூழ்நிலையில் நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப பாவம். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு வேறு ஆப்ஷனே இல்லை. இதை நம்ம போஸ்ட்போன் பண்ணாலும் பிரச்சனை. அது எப்படி பண்ண போகிறாங்க, எந்த சூழ்நிலையில் வரப்போகுது அப்படின்றது தெரியல. பட் ஆனால் ஒன்று நல்லா தெரியுது, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் கெட்டிங் ரீஸ்ட்ரக்சர்ட். எந்த படம் ஓடுது, எந்த படம் ஓடலை அப்படின்றது உண்மையாக தெரியல. நீங்கள் இதை பற்றி எதாவது நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பெரிய படங்கள், சின்ன படங்கள், நீங்கள் எப்படி படம் பார்க்குறீங்க? சின்ன படம் போய் தியேட்டரில் பார்க்குறீங்களா, பெரிய படம் மட்டும்தான் போய் பார்க்குறீங்களான்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.